ஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யக்ருதௌ வந்தே பகவந்தः புனः புனः நிதயே சர்வவித்யானாம் விஜஷே பவரோக்கினாம் குரவே சர்வலோகானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. கேன உபனிஷத் முதல் மந்திரம். கேனேஷிதம் பததி பிரேஷிதம் மனஹ கேன பிராணஹ பிரதமஹ பிரைத்தியுக்தஹ கேனேஷிதாம் வாச்சமிமாம் வதந்தி சக்ஷுஸ்ரோத்ரம் க உ தேவோ யுனக்தி. இரண்டாவது மந்திரம். ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசோ மனோயத் வாச்சோக வாச்சம் ச உ பிராணஸ்ய பிராணஹ சக்ஷுஷக்ஷுரதி முச்ய தீராஹ பிரேத்யாஸ்மாலோகா அமிர்தா பவந்தி. சிஷ்யன் கேள்வி கேட்கிறாரு முதல் மந்திரத்துல. கேள்வியே ரொம்ப ப்ரொஃபவுண்டான ஒரு கேள்வி. குவாலிஃபைடு ஒரு ஸ்டூடெண்ட்டு, விஷயங்கள் தெரிந்த ஸ்டூடெண்ட்டு. கேன கேன யாரால்? அப்போ யாரால் அவர் கேட்குற சாரம் கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உடல் ஜடங்கிறது தெரியுது. பஞ்சபூதானி கிருத்தேன சரீரம் ஜடம். கண்ணுக்கு தெரிகிற இந்த ஸ்தூல சரீரம் ஜடம், அதுவும் எனக்கு தெரியுது. கண்ணுக்கு தெரியாத சூக்ஷ்ம சரீரம் பஞ்சபூத்தேன கிருத்தேன, பஞ்சபூதங்களால் ஆனதால் அதுவும் ஜடம். அப்ப சூக்ஷ்ம சரீரத்துல யாரு வரா? மனம்ங்கிற கான்செப்ட். அப்ப மனம்ங்கிறதும் ஜடம். இப்படி இருக்கும்போது எதனால், எந்த ஒரு தெய்வீக தத்துவத்தினால், அது ஒரு தெய்வீக தத்துவங்கிறதையும் ஸ்டூடெண்ட் தெரிஞ்சு வச்சிருக்காரு. எதனால்? அது சத்தா, அந்த இஷிதம் பிரேஷிதம், யாருடைய இச்சை. இஷிதம்னா இச்சை, பிரேஷிதம்னா யாருடைய ஆர்டர் பேர்ல, யாருடைய கட்டளையின் பேரில், அதுதான் பிரேஷிதம். இஷிதம்னா யாருடைய ஆசை. அந்த ஆசை யாருடைய ஆசையால், அந்த எக்ஸ்பேக்டர் யாருடைய ஆசையால், யாருடைய ஆணையால், அப்படி வேணா எடுத்துக்கலாம். பிரேஷிதம் இஷிதம், ஆசையால் ஆணையால். அந்த எக்ஸ்பேக்டர், அந்த எக்ஸ்பேக்டர் அவர் என்ன சொல்றாரு? அது சத்தா, அது அசத்தா, அல்லது அது சேத்தனமா, இல்ல அது அச்சேத்தனமா. அந்த எக்ஸ்பேக்டர் சேத்தனமா அச்சேத்தனமா, சத்தா அசத்தா, சரீரத்தோட சேர்ந்த ஒரு அங்கமா, அது சரீரத்திலிருந்து பின்னமா. உடலோடு சேடிய ஒரு, உடலோடு கூடிய ஒரு உடலோடு இருக்கிற ஒரு பாற்றா, அல்லது சரீரத்திலிருந்து வேறான அபின்னமா. இதுதான் அவர் கேட்கிற கேள்வியுடைய மீனிங். அது எப்படிப்பட்டது? அதை பத்தின அறிவை எனக்கு கொடுங்க அப்படிங்கிற கேள்விதான் அவர் கேட்கிறார். அந்த அறிவு வேணுங்கிறத அவர் கேள்வியா கேட்கிறார். இது ஃபர்ஸ்ட் மந்திரத்தினுடைய சாரம். யாரால்? பிரேஷித்தம் இஷித்தம், ஆசைக்கப்பட்டு ஆர்டரால நியதினால மனம் எது மனம் விஷயத்தில் போகுது. அடுத்தது யாரால் இச்சிக்கப்பட்டு மனம் பிராணன் எல்லாமே செயல்படுதுன்னு கேட்கிறார். அதுக்கு அவரு பதில் சொல்றார். இந்த பதில் போன கிளாஸ் நம்ம பார்த்தோம். திருப்பி ஏன் நான் ஆரம்பிச்சிருக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டாவது மந்திரம் தான் என்ன சொல்றது, ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் மந்திரமே. இந்த ஒரு மந்திரத்துக்காகத்தான் இந்த உபனிஷத்தே இருக்குது. அப்போ ரெண்டாவது மந்திரத்துல நாம என்ன பண்றோம்? ப்ரொஃபவுண்டா ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி
ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்திரம்னா என்ன அர்த்தம்? காதுக்கு காதாக, நீங்க அது கண்ணுக்கு கண்ணாக, மனதிற்கு மனதாக அப்படிங்கிறத எந்த மீனிங்ல ஆச்சாரியார் ஸ்டூடெண்ட்டுக்கு அவர் எதை நினைச்சுக்கிட்டு ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்திரம்னு சொல்றாரு. இப்ப நமக்கு புரியறது எப்படி வேணா இருக்கலாம். அந்த வேர்டை கேட்டோன்னா காதுக்கு காதாக இருக்கிறதுங்கிறது ஒரு சிஷ்யனுக்கும் ஒரு மாதிரி புரியும். ஆனா குரு எந்த அர்த்தத்துல, பகவான் எந்த அர்த்தத்துல ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்திரம்னு சொல்றாரு? சக்ஷு கண்ணுக்கு கண்ணு, எது வேணா எடுத்துக்கலாம். மனதுக்கு மனம், பிராணனுக்கு பிராணன்கிறது இந்திரியத்துக்கு இந்திரியமாக ஜென்ரலா எந்த மீனிங்ல குரு சொல்றாருன்னு இந்த இடத்துல புரிஞ்சிருச்சு அப்படின்னா இதோட உபனிஷத்து முடிஞ்சிடும். அவ்வளவுதாங்க டீச்சிங்கு. அவர் என்ன சொன்னாரோ புரிஞ்சிருச்சு. ஆனா அது புரியறது கஷ்டங்கிறதுக்காக பல மந்திரங்கள் இறைவன் கொடுத்து புரிய வைக்கிறாரு. இப்ப நாம் என்ன பண்றோம்னா, இறைவன் எந்த அர்த்தத்துல இத சொல்றாருங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணோம், விசாரம், big vicharam is needed in this area to understand the word ஸ்ரோத்ரஸ்ய, இன்னொரு வேர்டு ஸ்ரோத்ரம். ஃபர்ஸ்ட் சொல்ற ஸ்ரோத்ரஸ்யன்னா என்ன, ரெண்டாவது சொல்ற ஸ்ரோத்ரம்னா என்ன, முதல்ல சொல்ற மனம்னா என்ன, ரெண்டாவது சொல்ற மனம்னா என்ன, முதல்ல சொல்ற பிராணத்துக்கு பிராணனாக இருக்கிற முதல்ல சொல்ற பிராணன் என்ன, ரெண்டாவது சொல்ற பிராணன் என்ன, இத புரிஞ்சிருச்சு அப்படின்னா டீச்சிங் இஸ் கம்ப்ளீட்டட். இது வெரி ஏர்லி டு நோ தி சப்ஜெக்ட் மேட்டர். ஃபுல்லா இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறது டூ ஏர்லி அப்படின்னாலும் இது ஃபர்ஸ்ட் நம்ம படிக்கிற உபனிஷத்தா இருந்தா இந்த இடத்துல எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியாது குருனால. நீங்க நிறைய உபனிஷத் சாந்தோக்கியம் இதெல்லாம் சைட் பை சைட் போறதுனால நாம ஃபுல் கான்செப்டை புரிஞ்சக்கூடிய சக்தி பெற்றிருப்போம். ஒழுங்கா வகுப்புக்கு எல்லாத்தையும் கேட்டிருந்தீங்கன்னா இப்ப நான் சொல்ல போற கருத்து ஈஸியா புரிஞ்சிடும். ஸோ ஒரு அட்வான்ஸ்டு ஸ்டூடெண்ட்ஸா இருக்கும்போது இந்த இடத்துல பகவான் எதை மனசுல வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்ரோத்திரம் போடுறாரு, ரெண்டாவது ஸ்ரோத்திரம் போடுறாரு. ஸ்ரோத்ரஸ்யங் போது அவர் எதை சுட்டி காமிக்கிறார், ஸ்ரோத்திரம் போது அவர் எதை சுட்டி காட்டுகிறார். விளக்கம் கண்டிப்பா கேன உபனிஷத் அப்படின்னாவே ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்திரம் டீச்சிங் அப்படிங்கும்போது ஃபுல் கான்செப்ட் நமக்கு இதுக்குள்ள வந்துடும். ஸோ புரிஞ்சுக்கிறதுக்கு இறைவனுடைய கருத்தை ஒரு விசாரம் பண்ணி புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம். இது போன கிளாஸ்லேயே நம்ம ஆரம்பித்தோம். ஒரு லாங் கேப் வந்ததுனால இப்போ டக்குன்னு 3வது மந்திரம் நடத்துங்கன்னு நியூஸ் போடுறீங்க, இது போடுறீங்க, எடுத்தோன்னே நீங்கள் 3வது மந்திரத்துக்கு போக முடியாது. ஒரு லாங் கேப் ஆனதுனால இந்த உபனிஷத்து எதில் ஆரம்பித்து கொஸ்டின் எப்படி கேட்டாங்கன்னு முதல்ல தெரியணும். அதுக்கு பகவான் என்ன பதில் சொன்னான்னு ஓரளவுக்கு நம்ம ரீகலெக்ட் பண்ணினா மட்டும்தான் 3rd மந்திரத்துக்குள்ளே போக முடியும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், போன கிளாஸில் விசாரம் பண்ணணும் இல்லைன்னு நான் சொல்ல, பட் அந்த விசாரம் பாதியோட நிற்கிது. ஸோ வி ஹாவ் டு கம்ப்ளீட் த விசாரம் ஃபுல். அப்போதான் வி கேன் என்டர் இன்டு 3rd. ஸோ தென் இது நல்லா புரிஞ்சிச்சுன்னா கேன உபனிஷத்து அப்படியே ஃப்ளோ ஈஸியாக போயிடும். இப்போ நம்ம என்ன அனுபவத்தில் நமக்கு என்ன தெரியுது, ஷரீரம்ங்கிறது ஒரு நவுன், ஸ்தூல சரீரம். இதுக்கு நம்ம எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறோம், அனுபவத்துல சைத்தன்யத்தை எப்படி புரிஞ்சு வச்சு, புரியாத விஷயம் அல்ல நமக்கு. சைத்தன்யம் அயம அறிவுள்ள சொரூபம்ங்கிறத நமக்கு நல்லா தெரியுது. ஆனா அந்த அறிவு சைத்தன்யத்தை, அந்த கான்சியஸ்னஸ என்னவா நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறோம், அப்ஜெக்டிவா புரிஞ்சு வச்சிருக்கோம். சரீரம்ங்கிறது நவுனு, கான்சியஸ்ங்கிறது அதனுடைய அப்ஜெக்டிவ். அப்ஜெக்டிவ்னு என்ன, இப்ப குதிரைய பாக்குறீங்க அப்படின்னா குதிரைங்கிறது நவுனு, அதனுடைய கலர் கருப்பா இருக்குது, பிரவுனா இருக்குது, ஒயிட் அப்படின்னு அதனுடைய குணங்களை சொல்வது என்பது அப்ஜெக்டிவ். அப்ப அங்க குதிரைங்கிறது நவுனு, கலர்ஸ் அதுக்கு வால் நீளமா இருக்குது, அதனுடைய தன் குணங்களை சொல்றது அப்ஜெக்டிவ். நம்ம இங்கிலீஷ்ல பார்த்திருப்போம். அந்த மாதிரி நம்ம இந்த நம்மளுடைய அனுபவத்தில் யாரும் நமக்கு சொல்லி கொடுக்கல, அனுபவத்தில் நம்ம என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறோம், சரீரம்ங்கிறது நவுனு, கான்சியஸ்ங்கிறது ஒரு அப்ஜெக்டிவ். செத்து போகும்போது அது அப்ஜெக்டிவ் பிரிஞ்சு போயிருது. அதனால ஜடம் என்ன ஆயிருது, பாடி என்ன ஆயிருது, ஜடமாயிருது. இதுதான் மெயின். அது ஒரு அப்ஜெக்டிவாக புரிந்து வைத்துக் கொண்டுள்ளோம். எது உடம்புங்கிறது நவுனுங்கிறதுக்கு சமஸ்கிருதத்தை சொல்ற வேர்டு திரவியம். திரவியமாக எதை புரிஞ்சு வச்சிருக்கோம், உடம்பையும், குணமாக சைத்தன்யத்தையும் அனுபவபூர்வமாக புரிந்து வைத்திருக்கிறோம். இப்போ சாஸ்திரம் சொல்லி கொடுக்கறது என்ன, இது நம்மளுடைய அனுபவம். சாஸ்திரம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது, அனுபவத்துக்கு முரண்பாட்டை எப்படிங்க ஏத்துக்கிறது. ஸ்கை ப்ளூ கலர் நம்ம அனுபவம், போய் பார்த்தா அங்க ப்ளூ இல்லை, ஏத்துக்கிறோமா இல்லையா?
அனுபவத்துக்கு ஒண்ணு சிக்கிருச்சுங்கிறக்காக அது உண்மை அல்ல. உங்க அனுபவத்துக்கு எப்படி தெரியுது? சரீரம்ங்கிறது நவுனு, கான்சியஸ்ங்கிறது அப்ஜெக்டிவ், சேத்தனம்ங்கிறது அப்ஜெக்டிவா தெரியுது. அது அனுபவத்துக்கு தெரியறதுனால அது உண்மை இல்லைன்னா ப்ளூ ஸ்கை எடுத்துக்கோ. ப்ளூவா தெரியுது. அங்க போனா எங்க ஏரோப்ளைன்ல மேல போய் இன்னும் எவ்வளவு தூரம் வேணாலும் போங்க, ப்ளூங்கிற கலர் நம்ம பார்த்தோமா என்ன? கிடையாது. இங்க என்ன பார்க்கணும் அதே கலர் தான் அங்க தெரியுது. அது ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அது சயின்ஸ் சப்ஜெக்ட், அதை லீவ் இட். ஆனா அனுபவத்துக்கு எப்படித்தான் தெரியுது? ப்ளூவா. அதை போல முதல்ல ஒரு இதை புரிஞ்சுக்கணும். என் அனுபவத்துக்கு எது சிக்குதோ அது கண்டிப்பா உண்மையாக இருக்குனுங்கிற கிடையாது முதல்ல. அப்பதான் ஸ்ரத்தா டுவர்ட்ஸ் சாஸ்திரம் வரும். அப்பதான் சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னு கேட்கிற புத்தியே வரும். இப்ப அந்த கான்செப்ட்ல எது அனுபவத்துக்கு எனக்கு இப்படி தெரியுது ஆனா தவறுன்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்ப சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா உல்டாவா பண்ணி விடுது. என்ன சொல்லுது சாஸ்திரம்? நீ திரவியம் நவுனுங்கிறத பாடியும் அப்ஜெக்டிவா வச்சிருந்த இல்லையா, சாஸ்திரம் மாத்தி விடுது. அப்படி இல்லப்பா, சேத்தனம் தான் நவுனு, சரீரம்ங்கிறது அப்ஜெக்டிவ். சொன்னோன்னா புரியாது. ஆனா இதுதான் உண்மை. என்ன சொல்லுது சாஸ்திரம்? பகவான் என்ன சொல்றாரு? சைத்தனம்ங்கிறத திரவியம். இட் இஸ் அ திரவியம், இட் இஸ் அ வஸ்து. எது? சேத்தனம்ங்கிறது ஒரு வஸ்து. இட்ஸ் அ திரவியம், நவுன். அதனுடைய அப்ஜெக்டிவ் தான் என்னது? சரீரம். இந்த கான்செப்ட புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இப்ப குரு என்ன பண்றாரு? டீச்சிங்க ஆரம்பிக்கிறாரு. இது என்ன பண்றப்போ ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு இந்த வேர்டத்தை என்ன சொல்லுவோம்? ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. எதை எங்க போய் ஏற்றி வச்சிருக்கிறோம் அப்படின்னா, சரீரத்தினுடைய குணத்தை ஆத்மாவிலும் ஆத்மாவுடைய குணத்தை சரீரத்தில் ஏற்றி வச்சிட்டோம். திஸ் இஸ் மிஸ்டேக் பிகாஸ் ஆஃப் அஜ்ஞானம், இக்னோரன்ஸ். இப்ப சரீரம் என்னது? அனித்தியம், அழியக்கூடியது, விகாரி. இதையெல்லாம் எங்க கொண்டு வச்சுட்டோம்? நான் அழியக்கூடியவள், இந்த உலகம் அழியாம இருக்கு, நான் அழியக்கூடியவள், நான் மாற்றத்துக்கு உட்பட்டவள்னு சரீரத்துடைய குணத்தை கொண்டாந்து ஆத்மா என் மேல ஏற்றி வச்சுட்டேன். கான்சியஸ் சைத்தன்யத்து மேல ஏற்றி வச்சுட்டேன். சைத்தன்யத்து குணத்தை என்ன பண்ணிட்டேன்? கொண்டு போய் சரீரம் இதுல மாத்தி ஏற்றி வச்சுட்டேன். அப்போ இந்த ஏற்றி வைத்தல் அறியாமல் 100% இக்னோரன்ஸ் இல்லை. நமக்கு ஆத்மாவை பத்தி தெரியாமலேன்னா தெரியுது, ஆனா ஏற்றி வைத்து காண்கிறோம். எதனால? டியூ டு இக்னோரன்ஸ், அஜ்ஞானம். ஏன் எனக்கு அந்த அஜ்ஞானம் வந்தது? எப்படி அந்த அஜ்ஞானம் எப்ப ஆரம்பிச்சு சொல்றது? பட் ஒய் த அஜ்ஞானம் டு இந்த நம்ம பிறக்கும் போது இந்த ஒரு சரீரம்ங்கிறது நவுனு, இது அப்ஜெக்டிவ்ங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டா தான் நம்ம பாவ புண்ணியங்களை அனுபவிக்க முடியும். அதனால கான்சிக்வன்ஸ் ஆஃப் அஜ்ஞானம் we are doing, we are mistaken, we have done the mistake. இப்போ எப்படி உபதேசம்? இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, இப்படி சொல்லி கொடுக்கணும். இப்ப இதுதான் பேசிக் சாஸ்திரம். என்ன நாம இப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறோம், அதை சாஸ்திரம் இப்படி சொல்லி கொடுக்கணும். இதை ஒரே வார்த்தையில சொன்ன நம்ம அத்தியாசத்துல மாத்தி போட்டு ஏத்து வீட்டுல புரிஞ்சுக்க முடியாது. அப்ப டீச்சிங் பக்கா டீச்சிங் இஸ் நீடட். அதைத்தான் இறைவன் கொடுக்கிறார். இப்ப டீச்சிங் பாத்தீங்கன்னா there are 2 types of teaching தேவைப்படும். எந்த சூழ்நிலையில இந்த டீச்சிங் ஆரம்பிக்கிறார்? இப்போ உன்னை பத்தின இக்னோரன்ஸ் 100% இருந்ததுன்னா ஒரே ஸ்டெப்ல டீச்சிங் போதும். ஃபார் எக்ஸாம்பிள், மாலை நேரத்துல போறீங்க, அங்க ஒரு கயிறு கிடக்குது, நீங்க பார்க்கவே இல்லை, கயிற்றையே பார்க்கல, டோட்டல் இக்னோரன்ஸ். இது கயிறுன்னு சொன்னா டீச்சிங் முடிஞ்சுது. ஒரே ஸ்டெப், டீச்சிங் இஸ் ஓவர். ஆனா அங்க என்ன நடக்குது? மாலை நேரத்தில் கிடைக்கிற கயிறை நாம என்னவா பார்த்திருக்காம பாம்பாக பார்க்கும்போது அந்த இடத்துல 2 டீச்சிங் இஸ் நீடட். முதல்ல நெகேட் பண்ணணும், அப்புறம் உண்மையை சொல்லணும். ஃபர்ஸ்ட் நீ பார்த்துட்டு இருக்கிற பாம்பு பாம்பல்ல, அப்புறம் அது என்ன? கயிறு. ஸோ 2 ஸ்டெப்ஸ். ஸோ இங்க ஆத்மாவிலையும் விளக்கத்தும் போது நமக்கு கம்ப்ளீட்டா ஆத்மா பத்தி தெரியல, கம்ப்ளீட்டா அனாத்மா பத்தி தெரியாம இல்லை, 2 நமக்கு தெரியுது. பட் ஒரு மிஸ்டேக், அதாவது எனஃப் மிஸ்டேக். அந்த அஜ்ஞானம் என்ன பண்ணி வச்சுது? நமக்கு ஒரு மிஸ்டேக்க பண்ண வச்சிருச்சு. இப்போ அதனால 2 ஸ்டெப்ஸ் ஆர் இன்வால்வ். அதனாலதான் ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்திரம்ங்கிறது 2 ஸ்டெப்ஸ்ங்கிறது வரப்போகுது. இப்போ எப்ப நமக்கு டீச்சிங்ல என்ன தேவை? 2 ஸ்டெப்ஸ். ஏன்? ஒரு விஷயத்தை தெரியாம இருந்தா ஒரே ஸ்டெப்ல சொல்லி கொடுத்துட்டு போயிடுவார் பகவான். இங்க நாம தவறாக பண்ணி வச்சதுனால so 2 steps of teaching is involved.
ஃபர்ஸ்ட் அந்த எக்ஸாம்பிளுக்கு வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? பாம்புங்கிற புத்தியை நீக்கணும். அப்புறம் தான் என்ன கொடுக்கணும்? கயிறுன்னு கயிறு புத்தியை கொடுக்கணும். முதல்ல அந்த மண்டைக்குள்ள இருக்கிற பாம்பு புத்தி என்ன பண்ணும்? டீச்சிங். அந்த இடத்துல பாம்பை ஒருத்த பார்த்துட்டு இருக்கிறான கைத்த ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? குரு அந்த இடத்துல வந்தவர் பாம்புங்கிற புத்தியை போக்கணும், கயிறுங்கிற புத்தி வரணும். ஒரு புத்தி போய் ஒரு புத்தி வரணும். ஸோ இப்ப நமக்கு என்ன? உதாரணத்துல அப்படி நமக்கு என்ன? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு சேத்தனம்ங்கிறது உடலை சார்ந்தது அல்லன்னு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டீச்சிங். இப்ப நம்ம எது ரெண்டுக்கு டீச்சிங்? சேத்தனம், சரீரம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? சேத்தனம்ங்கிறது உடலை சார்ந்தது அல்லன்னு ஃபர்ஸ்ட். சேத்தனம்ங்கிறது எதை டிபெண்ட் ஆகல? சரீரத்தை டிபெண்ட் ஆகி சேத்தனம்ங்கிறது இல்ல. நாம என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறோம்? சேத்தனம் உடலை சார்ந்ததுன்னு புரிஞ்சு வச்சிருக்கிறோமா? சோ அதை ஃபர்ஸ்ட் நெகேட் பண்ணணும். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் டீச்சிங். சேத்தனம் உடலை சார்ந்தது அல்ல. அடுத்தது செகண்ட் ஸ்டெப் என்ன சொல்லணும்? அந்த சேத்தனம்ங்கிறது ஒரு வஸ்து. இட் இஸ் நாட் அட்ஜெக்டிவ், இட் இஸ் அ வஸ்து. இட் இஸ் அ திரவியம், இட் இஸ் நாட் அட்ஜெக்டிவ். குணம் அல்ல, அது ஒரு வஸ்து. சேத்தனம்ங்கிறது என்ன கிடையாது? நீ புரிஞ்சு வச்சிருக்கிற மாதிரி ஒரு அட்ஜெக்டிவ் குணம் அல்ல, அது வஸ்து. நமக்குள்ள இருக்கிற அத்தியாசத்தை நீக்கணும். நாம என்ன பண்ணி வச்சிருக்கிறோம்? ரெண்டே உள்டாவை புரிஞ்சு வச்சிருக்கிறோம். சோ அத்தியாசம், ஒன்றில் ஒன்றை ஏற்றி கண்டு கொண்டு இருக்கிறோம். ஆத்மா திரவியம், அனாத்மா உடல். அப்ப நம்ம என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறோம்? உடலுடைய சொரூப், அதாவது இந்த அனாத்மா உடலுடைய சொரூபம் ஜடம், ஆத்மாவுடைய சொரூபம் சேத்தனம். இந்த ரெண்டையும் புரிஞ்சுக்கணும். சோ சேத்தனம் சொரூபம் ஆஃப் ஆத்மா என்னது? சேத்தனம். சொரூபம் ஆஃப் உடல் ஜடம். சோ நாம என்ன பண்ணி வச்சுட்டோம்? ரெண்டையும் அத்தியாசம், ஏற்றி வைத்தல். ஏற்றி வச்சோம் டியூ டு அஜ்ஞானம். அஜ்ஞானத்தின் காரணமாக நாம ஏற்றி வச்சு உடல் தர்மத்தை ஆத்மாவிலையும், ஆத்மாவுடைய தர்மத்தை கொண்டாந்து அனாத்மா, இப்படி புரிஞ்சுக்கிட்டா ஆத்மாவுடைய தர்மத்தை அனாத்மாவிலையும், அனாத்மாவுடைய தர்மத்தை கொண்டாந்து ஆத்மாவிலையும் நாம புரிஞ்சு வச்சிருக்கோம். சோ அவரை டீச்சிங் எப்படித்தான் போகணும்? 2 ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் என்னது? சேத்தனம்ங்கிறது உடலை சார்ந்தது அல்லன்னு சொல்லி கொடுக்கணும். அதுக்கடுத்து அந்த சேத்தனம்ங்கிறது இண்டிபெண்டன்ட் திரவியம், அது ஒரு ஆப்ஜெக்ட், சாரி அது ஒரு வஸ்து, பொருள் அப்படின்னு புரிய வைக்கணும். அப்ப என்ன ஆகும்? உடலில் இருந்து, அதாவது சேத்தனத்துவம்ங்கிறது உடலில் இருந்து நீக்கப்பட்டு அந்த சேத்தனத்துவம் ஆத்மாவில் வைக்கிறோம். சேத்தனம் எங்கிருந்து எங்க போகுது? சேத்தனம்ங்கிறது உடலில் இருந்து நீக்கப்பட்டு எங்க ஒண்ணு இந்த சேத்தனத்தை வைக்கிற? கான்சியஸ் ஆத்மா. திஸ் இஸ் a teaching. உடலில் உள்ள சேத்தனத்துவம் உடலிலிருந்து நீக்கப்பட்டு பை டீச்சிங் ஆத்மாவிடம் வந்து விடுகிறது. திஸ் இஸ் டீச்சிங். அப்போ எப்படி பண்ணோம்? உடல் சேத்தனமாக செயல்பட எது காரணமாக இருக்குது? உடல்ங்கிறது ஜடம், அது செயல்படுவதற்கு எது காரணமாக இருக்கிறதா ஸ்டூடெண்டோட கேள்வி. இப்ப புரிஞ்சுங்களா? ஸ்டூடெண்டோட கேள்வியும் குரு ஆரம்பிக்கிறது சேம். நாம அது நமக்கு எப்படி புரிஞ்சோ ஒரு கேப் இருந்திருக்கலாம். அவன் என்ன கேட்டாரோ அதுக்கு தான் இவர் ஆரம்பிக்கிறாரு. இவர் எப்படி ஆரம்பிக்கிறாரு? உடல், அவர் என்ன கேட்டாரு? ஜடம், அது சேத்தனமாக செயல்பட காரணம். இவர் என்ன ஆரம்பிக்கிறாரு? உடல் சேத்தனமாக செயல்படு எது காரணமாக இருக்கிறதோ அது ஆத்மா. எக்ஸ் ஃபேக்டர் ஆத்மா. சேத்தனம் ஆத்மா. உடல் செயல்பட எது காரணமாக இருக்கிறதோ அது சேத்தன தத்துவமான ஆத்மா. சோ இப்ப நாம டீச்சிங் சேத்தனத்துவத்தை எங்க வச்சிருந்தோம்? பாடியிலிருந்து கொண்டே ஆத்மால வைக்கிறோம். அது கம்ப்ளீட் டீச்சிங். இப்போ ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம். ஃபர்ஸ்ட் ஸ்ரோத்ரம்ங்கிறது எதை குறிக்குது? ரெண்டாவது ஸ்ரோத்ரம்ங்கிறது எதை குறிக்குது? ஸ்ரோத்ரம்ங்கிறது உணர்வு, காது, அந்த கண்ணு, மனம், பிராணன் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள். ஸ்ரோத்திரத்தை விளக்கிட்டீங்கன்னா நீங்க அடுத்து மனத்துக்கு மனம், பிராணனுக்கு மனம் எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்ப ஸ்ரோத்ரம்ங்கிறது காது. அந்த காதுக்கு காது என்கிற ஸ்டேட்டஸ எது கொடுக்குதோ அது ஆத்மா. காதுக்கு காது என்கின்ற தன்மையை,
எது கொடுக்குதோ அது ஆத்மா. அப்படின்னா அந்த ஆத்மா இல்லாமல் காதுங்கிற ஸ்டேட்டஸ பெற முடியாது. ஆத்மா, அந்த சைத்தன்யம் அல்லது ஆத்மா காதை சார்ந்து இல்ல. இதுதான் டீச்சிங். ஆனா காதாக செயல்படணும்னா ஆத்மா இஸ் நீடட். ஆனா காதை சார்ந்து இல்லை. திஸ் இஸ் த ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம். நம்ம அனுபவத்துக்கு இது என்னது? வேறுபட்ட விஷயம்தான் டீச்சிங் போயிட்டு இருக்கு. உடல் சேத்தனமாக செயல்படுவதற்கு காரணமாக இருப்பது அந்த ஆத்மா. ஸ்ரோத்ரஸ்ய உணர்வு ரூபமாக அந்த காதுக்கு கேட்கும் சக்தியாக எது இருக்கிறதோ. இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்ரோத்ரம்ங்கிறது எது? ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம். இப்ப டெக்னிக்கல் பாயிண்ட் உள்ள வரும்போது அந்த ஃபர்ஸ்ட் ஸ்ரோத்ரம்ங்கிறது ஆபாச சைத்தன்யம். செகண்ட் ஸ்ரோத்ரம்ங்கிறது சொரூப சைத்தன்யம். திஸ் இஸ் த டீச்சிங். ஃபர்ஸ்ட் ஸ்ரோத்ரஸ்யன்னு போடும்போது ஒரு ஸ்ரோத்ர வேர்டு இருக்கா? காதுக்கு. அந்த காதுக்குங்கிறதுக்கு ஆபாச சைத்தன்யம். ரெண்டாவது காதுன்னு சொல்றது சொரூப சைத்தன்யம். நம்ம எப்படி இதை புரிஞ்சு வச்சிருக்கோம்? ஒன்னு, ஆபாச சைத்தன்யம் என்பது ரிஃப்ளக்டட் கான்சியஸ்னஸ். சொரூப சைத்தன்யம்ங்கிறது ஒரிஜினல் கான்சியஸ்னஸ். இப்ப எங்க காது எல்லாம் தாண்டி எங்க வந்துட்டோம்? கான்செப்ட் ஆபாச சைத்தன்யத்துக்கு எது காரணமாக இருக்கிறதோ அது ஒரிஜினல் கான்சியஸ்னஸ், சொரூப சைத்தன்யம். ஆபாச சைத்தன்யத்திற்கு எது காரணமாக இருக்கிறது அது சொரூப சைத்தன்யம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப கண்ணாடியில ஒரு ஆபாச சூரியனை பாக்குறீங்க, ரிஃப்ளக்டட் சூரியன் பாக்குறீங்க. அப்ப டீச்சிங் என்ன? குழந்தைக்கு நம்ம அந்த கண்ணாடி பாக்குற சூரியன், அந்த கண்ணாடியில் இருக்கிற சூரியனுக்கு எது காரணமாக இருக்கிறதோ அது ஒரிஜினல் சூரியன், சூரியனுக்கு சூரியனாக. அப்ப சூரியனுக்கும் போது ரிஃப்ளக்டட் மிரர் இருக்கிற சூரியன், அந்த சூரியனுக்கு சூரியனாக இருப்பது அது. அதை போல நம்மளுடைய ஆபாச ரிஃப்ளக்டட் கான்சியஸ்னஸ் எங்க இருக்குது? நமக்கு தெரியுது, அறிபவன். அதை எப்படி நம்ம பார்க்கிறோம்? அறிபவனாக. ரிஃப்ளக்டட் கான்சியஸ்னஸுக்கு அப்படி ஒரு இருக்கு அப்படின்னா அதற்கு காரணமாக இருப்பது சொரூப சைத்தன்யம். சோ ஃபர்ஸ்ட் ஸ்ரோத்ரங்கிறது ஆபாச சைத்தன்யம், ரெண்டாவது ஸ்ரோத்ரஸ்யங்கிறது ஆபாசம், அதுக்கு காரணமாக இருப்பது சொரூப சைத்தன்யம். சோ சேத்தனமாக காது செயல்படுவதற்கு காரணமாக இருப்பது சொரூப சைத்தன்யம். இப்போ அதை பற்றிய ஒரு ஞானம், அந்த சைத்தன்யத்தை பற்றிய ஒரு ஞானம், அந்த சொரூப சைத்தன்யம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரணத்திலிருந்து வேறுபட்டதுன்னு புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் 4 பாயிண்ட் வரும், அதுதான் இங்க டீச் பண்றாரு. இது சங்கராச்சாரிய பாஷ்யத்துல கொடுத்திருக்காரு. இந்த இடத்துல குரு என்ன டீச் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது கரணத்திலிருந்து வேறுபட்டது, இந்திரியத்திலிருந்து வேறுபட்டது. அந்த எக்ஸ் ஃபேக்டர் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, சைத்தன்யம் சொரூப சைத்தன்யம், அது கரணத்திலிருந்து வேறுபட்டது. கரணம் எல்லாம் என்னது? இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அதெல்லாம் என்னது? அனாத்மா. அதிலிருந்து அது வேறுபட்டது. இதனுடைய குணங்கள் எதுவுமே அது கிடையாது அப்படின்னு என்ன அர்த்தம்? இதிலிருந்து அது வேறுபட்டதுன்னு என்ன அர்த்தம்? அனாத்மாவுடைய குணங்கள்ல என்னென்னு பாருங்க. அது அனித்தியம், ஒரு காலத்துக்கு உட்பட்டது, அது தோற்றத்துக்கு உட்பட்டது, மறைவுக்கு உட்பட்டது, மாற்றத்துக்கு உட்பட்டது. இதிலிருந்து அது ஆப்போசிட், வேறுபட்டது. அது நித்தியம், மாற்றத்திற்கு உட்படாதது, பிறவாதது, இரவாதது. அப்படி புரிஞ்சுக்கணும். இதிலிருந்து அது கரணத்திலிருந்து அது வேறுபட்டது. காதிலிருந்து, கரணம்னா நீங்க 10 இந்திரியங்களையும் போட்டுக்கலாம், உடலையும் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் அவர் சொல்றது ஸ்ரோத்திரம் போது அவர் கரணத்துக்கு வராரு, அதனால நான் கரணங்கிற வேர்டு யூஸ் பண்றேன். கரணத்திலிருந்து இன்ஸ்ட்ருமெண்ட், ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், எதை வேணா போட்டுக்க, அதிலிருந்து அது வேறுபட்டதுன்னா இந்த கரணங்கள் அனாத்மா, தர்மத்துக்கு உட்பட்டது. ஆனா அது ஆத்மா, ஆத்ம தர்மம், அந்த சைத்தன்யம் இந்த அனாத்மாவிலிருந்து அது வேறுபட்டது. ரெண்டாவது பாயிண்ட்,
கரணம் முழுவதையும் அது வியாபித்திருக்கிறது. அப்ப ரெண்டு வேறையா? துவைதம் வந்துடக்கூடாது. அதனால அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லுது? அது கரணத்தை வியாபகம், கரணத்தை அது என்ன பண்ணி இருக்குது? வியாபகம். அந்த எக்ஸ் ஃபேக்டர் ஆத்மா வியாபகம். சோ நோ துவைதம், அது வியாபகம். கரணத்தை அது வியாபகம். ஃபர்ஸ்ட் வந்து கரணேபியக பின்னம் சொல்லுவோம். சாஸ்திரத்துல சொல்லும்போது சங்கர சொல்றது கரணேபியக பின்னம்ங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். கரணேபியக பின்னம், அதிலிருந்து அது வேறுபட்டது. கரணத்துக்கு உண்டான குணத்திலிருந்து அது தன்மையிலிருந்து அது வேறுபட்டது. ரெண்டாவது துவைதம் கிடையாது. அது வந்து கரணத்தை என்ன பண்ணிருக்குது? வியாப்னோத்தி. கரணத்தை அது வியாப்னோத்தி. கரணாணி வியாப்னோத்தி. செகண்ட் பாயிண்ட். கரணாணி வியாப்னோத்தி. This is second point. மூணாவது பாயிண்ட், கரணங்களுடைய சேஷ்டாக்கு, சேஷ்டைன்னா என்னது? மூவ்மெண்ட், ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் கரணத்துக்கு அது காரணமாக இருக்கிறது. அந்த ஆத்ம தத்துவம் கரணங்களுடைய செயல்பாடுகளுக்கு, சேஷ்டான்னு சொல்லுவோம் சமஸ்கிருதத்துல, சேஷ்டைக்கு அது காரணமாக இருக்கிறது. அது இல்லை என்றால், அந்த சைத்தன்யம் இல்லை என்றால் கரணங்கள் இயங்க முடியாது. அடுத்தது கரணஸ்ய சேத்தனம். கரணத்தில் உள்ள சேத்தனம் ஆத்மா. கரணம் வந்து நமக்கு சேத்தனமா தெரியுதுன்னா அது ஆத்மாவுடைய சொரூபம். அது அந்த ஆத்மாவினால் தான் கரணம் எதுபடுது? சேத்தனம். அறிவுள்ளதாக ஒரு கரணத்தை நம்ம பார்க்கிறோம்னா அந்த அறிவு கரணத்துக்கு சொந்தமானதல்ல, அது ஆத்மாவிற்கு சொந்தமானது. அத கரணஸ்த, கரணத்தில் இருக்கிற, நம்ம எதை பார்க்கிறோம்? கரணத்தில் ஒரு சேத்தனத்தை பார்க்கிறோமா? ஒரு அறிவை பார்க்கிறோமா? அந்த கரணஸ்த செகண்ட் தான். கரணஸ்த, கரணத்தில் நிற்கிற இருக்கிற சைத்தன்யம் எதை சார்ந்தது? ஆத்மாவை சார்ந்தது. இந்த 4 பாயிண்ட் தான் ஹோல் கேனோ உபனிஷத் டீச்சிங். இதத்தான் அவர் ஒரே லைன்ல சொல்லி முடிச்சிட்டாரு. ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம். இப்ப நீங்க அந்த ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்திரத்துக்கு மனதிற்கு மனம் அப்படின்னா இது என்ன பண்ணணும்? மனதிற்கு அது மனமாக இருக்குன்னு சொல்லும்போது அந்த ரிஃப்ளெக்டட் கான்சியஸுக்கு காரணமாக இருக்கிற ஒரிஜினல் கான்சியஸ் தான் ஆத்மா. அப்படின்னு என்ன? நான், அகம், தட். அதுதான் உடல்ல இருந்து வெளிப்படும் போது நம்ம ஆத்மான்னு வேர்டு யூஸ் பண்ணுவோம். மொத்தமா பார்க்கும்போது நான் பிரம்மன்னு பார்ப்போம். அப்ப அந்த அகம், அந்த ஆத்மா தான் பிரம்மமாக இருக்கிறது. அகம் பிரம்ம அஸ்மி. இதுதான் டீச்சிங் ஆஃப் கேனோ உபனிஷத். இப்ப நாம வந்து ஒன்னொன்னா நீங்க அப்ளை பண்ணி நோட்ல பொறுமையா அதை நீங்க திங்க் பண்ணணும், இல்லை எழுதி வச்சுக்கணும். எப்படி? இப்ப நான் வந்து ஸ்ரோத்திரம் மட்டும் எடுத்து அப்படியே கரணம்ங்கிற வேர்டை போட்டு அப்படியே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோமா? நீங்க அமைதியாக உட்கார்ந்து சிந்திச்சு அது என்னென்ன வேர்டு கொடுக்குது, மந்திரத்துல என்னென்ன வேர்டு இறைவன் யூஸ் பண்றாரு? செவிக்கு செவி, ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம். அடுத்தது மனதிற்கு மனம். அப்போ ஒன்னொன்னு என்ன பண்ணணும்? மனதிற்கு இந்த 4 பாயிண்ட்டையும் ஒன்னொன்னுக்கு அப்ளை பண்ணி நீங்க எழுதி வச்சுட்டீங்கன்னா எழுதுறதுக்குள்ள ஒரு செட்டப் ஆயிருக்கு. பிரெயின் புரிஞ்சுக்கும். மனதிற்கு மனம் இல்லைன்னா மனதுக்கு மனம்னா என்ன புரியாது. சோ அந்த கரணத்துக்கு அப்ப என்ன பண்ணும்? அது மனதில் ஃபர்ஸ்ட் இந்த 4 பாயிண்ட் நீங்க எப்படி நாம மனதுக்கு அப்ளை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து கரணத்திலிருந்து வேறுபட்டது போது நீங்க எப்படி பண்ணும்? மனதிலிருந்து வேறுபட்டது. மனதிலிருந்து அது வேறுபட்டது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது மனதை அது வியாபகம். மூணாவது பாயிண்ட் மனதினுடைய செயல்பாட்டுக்கு அது காரணமாக இருக்கிறது. நாலாவது பாயிண்ட் கரணத்தில் உள்ள அந்த நான் பார்க்கிற சேத்தனம் ஆத்மாவுக்கு சொந்தமானது. இப்ப மனம் முடிஞ்சுதா? காது, காது நிறைய தடவை பார்த்துட்டோம். சக்ஷு, அடுத்த கரணத்தை எடுக்கணும். எடுத்து இந்த 4 அப்ளை பண்ணி சிந்திச்சு பார்க்கணும். இப்ப கண்ணு. அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கண்ணிலிருந்து அது வேறுபட்டது. ஆத்மா கண்ணிலிருந்து அது வேறுபட்டது. கண்ணை அது வியாபகம். மூணாவது கண்ணினுடைய செயல்பாட்டுக்கு அது காரணம். நாலாவது அதில் உள்ள சேத்தனம், அதாவது அறிவு. கண்ணு ஒரு அறிவு இருக்கு இல்லையா, பாக்குதா இல்லையா, நமக்கு எத்தனை சொல்லுது, அதுக்கு காரணம் ஆத்மா. அதே மாதிரி என்ன அப்ளை பண்ணணும்? பிராணன். அந்த
பிராணனுக்கு அது வேறு. ஏன்னா சில பேர் உயிர் தான் ஆத்மானே நினைச்சிட்டு இருக்காங்க. பிராணனுக்கு அது வேறுபட்டது. இந்த இடத்துல புரிஞ்சா அந்த கான்செப்ட் தப்பா புரிஞ்சுக்க மாட்டான். பிராணனுக்கு அது உள்ள இருக்குதா போயிடுச்சா அதெல்லாம் கவலையில் இருக்கு. பிராணன்ல இருந்து அது வேறுபட்டது. பிராணனை அது வியாபகம். செகண்ட் பாயிண்ட். மூணாவது, அந்த பிராணனுடைய செயல்பாட்டுக்கு அது காரணமாக இருக்கிறது. மூணாவது பாயிண்ட். நாலாவது பாயிண்ட், அதனுடைய சேத்தனம் நமக்கு தெரியுதா? பிராணன் ஒரு சேத்தனமா செயல்படுதா நம்ம பாக்குறோமா? அது ஆத்மாவுக்கு சொந்தமானது. இப்படி எதை நம்ம அப்ளை பண்ணணும்? செவிக்கு செவிங்கிறத 4 பாயிண்ட் போட்டு புரிஞ்சுக்கணும். வாக்குக்கு வாக்கு, ஏன்னா ஒன்னொன்னு 2 வருது. வாக்குக்கு வாக்கு, வாச்சோ வாச்சம், ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம், மனசோ மனம். 2வது எஸ், மனதிற்கு மனம். அடுத்து வாச்சோ வாச்சம், வாக்கிற்கு அது வாக்கு. இப்ப வாக்குங்கிறது எந்த இந்திரியத்துக்கு வந்துட்டாரு? கர்மேந்திரியம். சோ 10 இந்திரியங்களையும் நீங்க இந்த மாதிரி உட்கார்ந்து நிதித்தியாசனம் செய்யணும். ஒன்னொன்னா நிதித்தியாசனம் செய்யணும். 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மே. அந்த நிதித்தியாசனம் பண்றதுக்கு தான் என்ன சொல்றேன், 10 நீங்க என்ன பண்ணுங்க, நோட்ல அந்த 4 பாயிண்ட்டும் ஒன்னொன்னுக்கு அப்ளை பண்ணி நீங்க உள்ள டொல் ஆனீங்கன்னா எழுதும் போது கண்டிப்பா உள்ள டெல் ஆயிரும். தட் இஸ் நிதித்தியாசனம் இஸ் ஓவர். தட்ஸ் ஆல். உட்காந்து நம்ம படிக்கிறோம், மனம் சஞ்சல ஆத்மிகா, மனம் எங்காவது ஒரு பக்கம் ஓடும், அப்புறம் வீட்டு வேலை வேற ஏதோ ஒன்று இருக்கும், திருப்பி வந்துடுவோம், திருப்பி போகும். அதனால என்ன சொன்ன, உட்கார்ந்து 10 இந்திரியங்களுக்கும் இந்த 4 கருத்துகளையும் அப்ளை பண்ணி நிதித்தியாசனம் செய்யணும். அப்பதான் என்ன புரியும்? ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்திரம் புரியும். 2 வேர்டு தான் அது இருக்கிறது. ஸ்ரோத்ரஸ்ய, இன்னொன்னு அது பாருங்க, ஒரு வேர்டு 2 தடவை ரிப்பீட் ஆகுது. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு இறைவன் எந்த ஸ்டாண்ட் பாயிண்ட் இருந்து ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்திரம், இதுதான் டீச்சிங் ஆஃப் கேனோ உபனிஷத். இந்த இடம் புரிஞ்சிச்சுன்னா நம்ம திருப்பி உபனிஷத்துக்குள்ளே போக தேவையில்லை. ஆனா எல்லாத்துக்கும் புரியாது. நிதித்தியாசனம் பண்ணி முடிச்சு ஞான நிஷ்டிக்கா போக முடியாது. பட் we have to put effort. இந்த மாதிரி பண்ணி அடுத்த மந்திரத்துக்கு நம்ம போகலாம். இப்போ அந்த மந்திரத்தை திருப்பி ஒரு தடவை படிக்க, ஏன்னா இதுதாங்க கேனோ உபனிஷத்துடைய ஃபுல் வெரி இம்பார்ட்டன்ட் மந்திரம். இந்த ஒரு மந்திரத்துக்கு நம்ம கரெக்டா புரிஞ்சுட்டா ஹோல் கேனோ உபனிஷத் அப்படி நிற்கும். கேனோ உபனிஷத் என்ன சொல்லுது, எப்படி இந்த டீச்சிங், த வே ஆஃப் டீச்சிங் ஆஃப் கேனோ உபனிஷத். ஒரே ஒரு லைன், ஆர்சிக்கு காரணமாக இருக்கிற ஓசிதான் ஆத்மா. ஒரே லைன்ல சொல்லுங்க. எனக்கு எல்லாமே சிங்கிள். அதனால ஒரே லைன்ல சொல்லணும் அப்படின்னா, அந்த ஆர்சிக்கு ரிஃப்ளெக்டட் கான்சியஸா இருக்கிற, அதுக்கு காரணமாக இருக்கிற ஓசிதான் ஆத்மான. என்னது? நான். முடிஞ்சு வச்ச டீச்சிங்கே அவ்வளவுதான். அது ஒரே தடவை சொன்னா புரியுமா? அதுக்காக தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நாம இப்ப பார்த்தோம். இப்ப அடுத்தது இந்த மந்திரத்தை திருப்பி நான் ஒரு தடவை படிச்சு அதோட மீனிங், பேஜ் நம்பர் உங்களுக்கு 82 எடுங்க. வெரி இம்பார்ட்டன்ட் மந்திரம் ஆஃப் கேனோ உபனிஷத். செகண்ட், ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம், மனசோ மனகயத், வாச்சோக வாச்சம் ச ஊ, பிராணஸ்ய பிராணஹ, சக்ஷுஷ் சக்ஷுகு, அதிமுச்சிய தீராக. இதோட முடிஞ்சிச்சா? இப்ப அடுத்த பாட்டு வருது. இதை தெரிஞ்சுக்கிறதுனால என்ன பிரயோசனம்? அவங்களுக்கு பேரு தீர புருஷர்கள். யார் யாரு வேதாந்த வகுப்புகளை 1 மணி நேரம் அலர்ட்டா கவனிக்கிறோமோ அவங்க எல்லாருமே தீர புருஷர்கள். எங்காவது ரோட்ல போயிட்டு இருக்குன்னு நினைக்காதீங்க, ஆசிரமத்தில் இருக்கிறவங்க நினைக்காதீங்க. 1 மணி நேரம் தம்மு கட்டி மனம் ஆர்வத்தோடு அந்த இது குறையாம உட்கார்ந்து கவனிக்கிறவங்க எல்லாருமே யாருதான்? அதான் சாமிஜி அடிக்கிற சொல்ல தம்மு கட்டுறாங்க. யாரு தம்மு கட்டுறாங்கன்னு பாருங்க. 1 வருஷத்துக்கு யாருனால தம்மு கட்ட முடியுது, அவன் கடைசி வரைக்கும் தம்மு கட்டிடுவான். முடியாதவங்க ஆயுசுக்கு அவங்களால முடியாது. சோ தீர புருஷர்கள் அதிமுச்சிய விடுபடுகிறார்கள். தீர புருஷர்கள், இந்த ஞானத்தை பெறுகிற தீர புருஷர்கள் என்னது? அதிமுச்சிய, இந்த ஆத்ம தத்துவத்தை அறிந்த இந்த வீரர்கள். முச்சியனா சரீர அபிமானத்தை விடுத்து. எதிலிருந்து முச்சிய? முச்சு மீன்ஸ் டு ரிலீஸ். எங்கிருந்து? முதல்ல எந்த ஜெயில மாட்டிருந்தீங்க? சரீரம் நான்கிற ஜெயில உட்கார்ந்துருந்தோம். அதிலிருந்து ரிலீஸ் பண்ணிடுது.
எதை இந்த ஞானத்தை பெற்றோம்னா we get out of the jail of ஷரீர அபிமானம் இருந்து நம்ம வெளியில வர்றோம். அபிமானத்தை விட்டு. சரி, அபிமானத்தை விட்டதுனால என்னங்க பிரயோசனம்? அஸ்மாத் லோகாத்து பிரேத்திய, இது விதேக முக்தி சொல்றாரு. இந்த அறிவை நீ பெற்றுட்ட அப்படின்னா இந்த சரீரத்தை விட்டு நீ வேற லோக்கம் போகும்போது உடலிலிருந்து நீ பேரதுக்கு பேர் இன்னொரு லோகம். அஸ்மாத் லோகாத், இந்த உடலிலிருந்து பிரேத்திய இறந்ததற்கு பிறகு அமிர்தாக, திருப்பி உனக்கு மரணம்ங்கிறது கிடையாது. திஸ் இஸ் த லாஸ்ட் டெத். மறுபடியும் உனக்கு என்ன வராது? திருப்பி திருப்பி மரணம். ஏங்க அப்ப திருப்பி திருப்பி மரணம் வரணுமா? கண்டிப்பா. திருப்பி திருப்பி பிறந்தோம்னா திருப்பி திருப்பி, ஏன்னா பிறப்புங்கிறது எல்லாத்துக்கும் பிடிக்கும், மரணம் தான். அதனால சொல்றாரு திஸ் வில் பி த லாஸ்ட் டெத். இந்த சரீரத்தில் நீ இறக்கிறதா கடைசி மரணம். அமிர்தாக, மரணமற்றவர்களாக பவந்தி. அப்ப என்ன? இன்டைரக்டா அடுத்த பிறவி என்பது அவர்களுக்கு கிடையாது. இது விதேக முக்தி. அப்ப விதேக முக்தி சொல்லும் போது நம்ம எதை புரிஞ்சுக்கணும்? வாழும் பொழுது அவர்கள் எப்படி இருக்கிறாங்க? ஜீவன் முக்தகா. இந்த ஞானத்தை பெற்றவர்கள் வாழும் பொழுதே ஜீவன் முக்தகா, ஆனந்த பிராப்தி, துக்க நிவர்த்தி. இறந்ததற்கு பிறகு விதேகா முக்தி. திரும்பி அவங்க மரணத்திற்கு அவர்கள் திஸ் இஸ் த லாஸ்ட் டெத். அவர்கள் இனிமேல் மரணம் என்பது கிடையவே கிடையாது. மரணம், இதத்தான் மரணமில்லா பெருவாழ்வு வருவல்ல. அது கீழே தமிழ் படிக்கிறேன். எந்த ஆத்மாவானது செவிக்கு செவியாகவும் செவியின் செவியாகவும் மனதின் மனதாகவும், ஆர்சிக்கு ஓசி, அப்படி புரிஞ்சுக்கணும். எந்த ஆர்சி இருக்குதோ அதுக்கு ஒரிஜினல், வாக்கின் வாக்காகவும், இது கர்மேந்திரியம், மூச்சின் மூச்சாகவும் பிராணம், கண்ணுக்கு கண்ணாகவும். இப்ப ஆல் 5 பிராணாகா, 5 ஞானேந்திரியா, பிராணங்கிறது 5 பிராணம். அப்ப 5 பிராணாகா, 5 ஞானேந்திரியாக, ஞானேந்திரியாணி, 5 கர்மேந்திரியாணி, மொத்தம் 15. மனம் 17. இப்ப மனம் சொல்லும்போது நம்ம என்ன ஆட் பண்ணிக்கணும்? மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். சோ மொத்தம் எல்லாத்தையும் என்ன சொல்லிட்டாரு? சூக்ஷ்ம சரீரம் இஸ் கவர், ஃபுல். ஏன்னா இவர் கேட்ட கேள்வி, எனக்கு தெரியுது ஸ்தூல சரீரமும் ஜடம்னு தெரியுது, சூக்ஷ்ம சரீரம் ஜடம்னு தெரியுது, எப்படி ஆக்டிவேஷனுக்கு வருது? அப்ப ஃபுல் சூக்ஷ்ம சரீரத்தை அப்படியே கவர் பண்ணிட்டாரு. 2, 3, 4 வார்த்தை போட்டு ஃபுல் 17 காம்பனண்ட்டி உள்ள கொண்டு வந்துட்டார். ஸ்ரோத்திரம் போது ஆல் ஞானேந்திரியாக, பிராணம் போது 5 பிராணாக, வாக்குங் போது 5 கர்மேந்திரியாணி கொண்டு வந்துட்டாரு. மனம்ங்கிற வேர்டு, மனம், சித்தம், புத்தி, சித்தம், அகங்காரம், அந்த காம்பனண்ட்டை கொண்டு வந்துறாரு. சோ இப்ப இந்த என்ன சொல்றாரு? சூக்ஷ்ம சரீரத்துக்கு அந்த சேத்தனத்துவத்தை கொடுப்பது ஆத்மா. இப்ப பாருங்க, நீங்க அந்த இந்த இப்ப நீங்க 4 பாயிண்ட் சொன்ன பாத்தீங்களா? அந்த கரணம்ங்கிற இடத்துல இப்ப என்ன நீங்க போடணும்? ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவலா ஒன்னொன்னு எழுதி பாத்தீங்க இல்லையா? இது மந்திரத்தில் இருக்கிற வார்த்தைகளை எழுதி புரிஞ்சுட்டோம். இப்போ அங்க சூக்ஷ்ம சரீரன்னு போட்டு புரிஞ்சுக்கிறது கடைசி லைன். இப்ப நான் என்ன சொன்னேன்? 4 பாயிண்ட் சொன்னேன் இல்லையா? கரணத்திலிருந்து வேறுபட்டது. அப்ப நீங்க இப்ப என்ன போடலாம்? இப்ப எல்லாமே நீங்க எழுதி முடிச்சிட்டீங்க அப்படின்னா 5 பிராணாக, 5 கர்மேந்திரியாக, 5 ஞானேந்திரியாக, மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் எழுதிட்டீங்கன்னா இப்ப கடைசியா என்ன நிதித்தியாசனம் பண்ணணும்? அந்த கரணம்ங்கிற இடத்துல சூக்ஷ்ம சரீரம்னு போட்டீங்கன்னா கம்ப்ளீட் டீச்சிங் இஸ் கம்ப்ளீட். அப்ப என்ன பண்ணும்? சூக்ஷ்ம சரீரத்தில் இருந்தது வேறுபட்டது, சூக்ஷ்ம சரீரத்தை அது வியாபகம் பண்ணியது. அதுன்னு என்னது? ஆத்மானு போட்டு போட்டு புரிஞ்சுக்கணும். ஆத்மா சூக்ஷ்ம சரீரத்திலிருந்து அது வேறுபட்டது. செத்தொன்ன வெளியில போறது ஆத்மா இல்ல. எல்லாரும் புரிஞ்சு வச்சிருக்கிறது சாகும்போது ஆத்மா வெளி, அது நல்ல ஆத்மா. சொல்லும்போது பார்க்கணும், அது ரொம்ப நல்ல ஆத்மாங்க. ஏங்க ஆத்மால நல்ல ஆத்மாலாம் இருக்குதா என்ன? ப்ளீஸ் டோன்ட் யூஸ் தட் வேர்ட்ஸ். அது நல்ல ஆத்மா, 4 பேருக்கு உதவி செய்யற நல்ல ஆத்மா. அப்ப கெட்ட ஆத்மான்னு ஒண்ணு இருக்குதா என்ன? மனம்னு யூஸ் பண்ணுங்க, கரெக்ட். அது நல்ல மனம், மற்றவர்களுக்கு உதவி செய்கிற மனம்ங்கிற. வேதாந்த வகுப்புக்கு வந்தவங்களும் இந்த விட பழக்க தோஷம் தான், வேற என்ன? முதல்ல ஆத்மா ஆத்மான்னு சொல்லி சொல்லி அது ரொம்ப நல்ல ஆத்மா, அப்படி வேர்டு யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்? இங்க என்ன படிக்கிறப்பா? அந்த ஆத்மா என்பது எதிலிருந்து?
அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து சூக்ஷ்ம சரீரத்திலிருந்து அது வேறுபட்டது. ரெண்டாவது பாயிண்ட் சூக்ஷ்ம சரீரம் முழுவதும் என்னென்னது வியாபகம். மூணாவது என்னது சூக்ஷ்ம சரீரத்தினுடைய செயல்பாடு. யாரு காரணம்? ஆத்மான. யாரு ஆத்மான? யாருன்னு புரிஞ்சுக்கிட்டே வரணும், நான். அடுத்தது அந்த சூக்ஷ்ம சரீரம் சேத்தனமா இருக்குன்னா அதுக்கு காரணம் ஆத்மா. செயல்பாடுகள், அதுல இருக்கிற அறிவு, நம்ம இடத்துல அந்த அறிவை பார்க்கறோமா இல்லையா? சூக்ஷ்ம சரீரத்தில் ஒரு அறிவை பார்க்கறோமா இல்லையா? அதற்கு காரணம் ஆத்மா. இப்படிதான் என்ன ஆகுது. இப்ப எப்படி எங்கிருந்து ஒரு துளியூண்டு இந்த மந்திரத்திலிருந்து நம்ம எவ்வளவு எழுதி வைக்கணும் மட்டும் நீங்க பாருங்க உங்க நோட்ல. ஒரு ஃபர்ஸ்ட் 5 ஞானேந்திரியங்கள் முடிச்சு, 5 கர்மேந்திரியங்கள் முடிச்சு, 5 பிராணங்கள் முடிச்சு, இந்த 4 பாயிண்ட் அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். எப்போ 2000 எந்த வருஷமும் எழுதுன நோட்ல எடுத்து காமிக்கிற பாருங்க, அது அப்படியே இருக்குது. இது அதை வச்சுதான் இப்ப உங்களுக்கு இப்படி பண்ணீங்கன்னா ஈஸியா புரிஞ்சுக்கு நான் சொல்றேன். நான் படிக்கும்போது நான் அப்படி எழுதி இருக்கேன், 2011 நினைக்கிறேன். இப்போ சூக்ஷ்ம சரீரத்திலிருந்து மாறுபட்டதுங்க போது ஆட்டோமேட்டிக்கா கண்ணுக்கு தெரிகிற ஸ்தூல, அப்ப என்ன அடுத்து என்ன எழுதிக்கிறோம்? இப்படி எல்லாம் எழுதிட்டோமா? சூக்ஷ்ம சரீரத்தோட நின்றக்கூடாது. அப்போ சூக்ஷ்ம சரீரத்திலிருந்து வந்தது எது? ஸ்தூல சரீரம். அதுதானே காரணம். ஸ்தூலம் என்னது? காரியம். அப்போ ஸ்தூல சரீரத்துக்கு என்னன்னு புரியணும்? ஆக்டிவேஷனுக்கு காரணம் ஆத்மா. கண்ணுக்கு தெரிகிற சூக்ஷ்ம சரீர டீச்சிங் முடிஞ்சோன்ன நம்ம எதை சேர்த்திக்கணும்? நமக்கு தெரிகிறது ஸ்தூலம் தானே, கண்ணுக்கு தெரியுது. அந்த ஸ்தூல சரீரத்துக்கு எது காரணம்? சூக்ஷ்ம சரீரம் காரணமா இருக்குது. அந்த சூக்ஷ்ம சரீரம் செயல்படுவதற்கு எது காரணமாக இருக்குதோ அது கண்டிப்பா சூக்ஷ்ம சரீரத்துடைய காரியமான ஸ்தூல சரீரத்துக்கும் அதுதான் காரணம். அறிவு அப்படிங்கிறது அதுதான். சேத்தனம், கான்சியஸ் இஸ் த only thing that for reason for the activation of the sukshma and also the activation of the sthula. இப்ப நான் கையை தூக்குறேன்னா காரணம். ஆக்டிவேஷன் அப்படின்னா என்னது? கை தூக்குற, கால இருக்கிறேன், நடக்கிறேன். யாரு காரணம்? எஸ், தட் இஸ் கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் இந்த ஒரு மந்திரத்துடைய அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ எந்த ஆத்மாவானது செவியின் செவியாகவும், மனதின் மனதாகவும், வாக்கின் வாக்காகவும், மூச்சின் மூச்சாகவும், கண்ணின் கண்ணாகவும் இருக்கிறதோ அது அந்த தத்துவம். நீ கேட்டையா? அந்த தத்துவம் முடிஞ்சு போச்சு. டீச்சிங் முடிஞ்சனே பலனையும் சொல்லிட்டார். குரு இஸ் ரெடி. என்னது? முடிச்சாச்சு டீச்சிங். அவர்கள் உடலிலிருந்து நீங்கிய பின் அவர்கள் மரணமற்றவர்களாக இருக்கிறார்கள். திரும்பி வந்தவர்கள் பிறப்பதில்லை. முக்தி. இப்ப அடுத்த மந்திரம். சரி, ஓகே. அந்த இடத்துல அந்த ஆத்மா ந தத்ர சக்ஷுர் கச்சதி, ந வாக் கச்சதி, நோ மனஹ, ந வித்மோ ந விஜானீமஹ, யதை ததனு சிஷ்யாத். என்ன சொல்றாரு? அந்த இடத்தை நான் புரிஞ்சுக்கணும். தத்ர அதனிடத்தில், அந்த ஆத்மா அந்த பிரம்மனிடத்தில். ஆத்மாங்கிற வேர்டு என்னவா புரிஞ்சுக்கிறோம்? பிரம்மனிடத்தில். அதனிடத்தில் சக்ஷு ந கச்சதி, கண்ணால் அதை பார்க்க முடியாதுன்னு அர்த்தம். கண்ணு அங்க செல்லாதுன்னு என்ன அர்த்தம்? ஏன்னா நம்ம ஒன்று அறியணும்னா முதல் கண்ணு போகுது, இல்ல காது போகணும். அப்பதான் ஒரு விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கிறோம். ஞானேந்திரியங்கள் எந்த இடத்துக்கு போகுதோ அறிவடு பொருளாக இருக்கிற விஷயங்களைத்தான் கண்ணும் காதும் மூக்கும் தெரிஞ்சுக்கும். ஆப்ஜெக்ட் ஆஃப் நோ, அறிவடு பொருளாக இருக்கணும். அப்போ இது அறிவடு பொருளாக இல்லைன்னு சொல்றாரு. என்னது? அந்த இடத்துக்கு கண்ணு போகாது, அத கண்ணுக்கு அறிவடு பொருளாக இல்லை. அடுத்தது வாக்கு. வாக்கினால் அதை இந்திரிய அகோச்சரம்ங்கிற வார்த்தை கொண்டு வர. வாக்கினால் அதை வாக்கு அங்கு செல்வதில்லைன்னா அதை வார்த்தைகளால் அறிய வைக்க முடியாது. அடுத்து அப்புறம் எதுக்கு இவ்வளவு பெரிய சாஸ்திரத்தை படிச்சுட்டு வந்திருக்கிற? வாக்குனா லட்சியார்த்தமாக புரிந்து கொள்ளணும், வாட்சியார்த்தமாக அதை புரிந்து கொள்ள முடியாதுங்கிறத கொண்டு வர. அடுத்தது மனம். நவு, மனமும் அங்கு செல்வதில்லை, மனதினாலும் அதை அறிய முடியாது. அப்ப என்னங்க எங்கிட்ட இருக்குது? கடைசி அதான் இருக்குது. அப்படின்னா மனதினுடைய அறிவடு பொருளாக அறிவதில்லை. பணம் எதைத்தான் பார்க்குது? எல்லாத்தையும் அறிவடு பொருளாக. மனதிற்கு காரணமாக மனதுக்கு செயல்பாட்டுக்கு காரணமான
மனதை வியாபகம் பண்ணியிருக்கிற அந்த விஷயத்தை மனம் உரிய மனதினால் அதை அறிய முடியாது. குவாலிஃபைடு மைண்டினால் அறிய முடியாதுங்கிறது ஒரு டைப் ஆஃப் இன்டர்பிரேஷன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மனதினுடைய அறிவடு பொருளாக அதை அறிய முடியாதுன்ற மெயின். ஏன் மனதினுடைய அறிவடு பொருளாக அறிய முடியாது? எந்த ஒன்று மனதை வியாபகம் செய்திருக்கோ, எந்த ஒன்று மனதினுடைய செயல்பாட்டுக்கு காரணமா இருக்குதோ, எந்த ஒன்று மனதிலிருந்து வேறுபட்டதோ அதை எப்படி மனதால் அறிய முடியும்? அப்ப என்ன படிக்கிறோம்? மனதினால் அதை அறிந்து கொள்ள முடியுமே தவிர அறிவடு பொருளாக அதை பார்க்க முடியாது. ஏன்னா திருஷ்டத்வா என்ன ஆயிரும்? ஒரு அறிவடு பொருள்னா அது ஜடாயிரும். இது சேத்தனமா இருக்கிறதுனால மனதிற்கு மனதாக தான் புரிஞ்சுக்கணுமே தவிர மனதில் புரிந்து கொள்ள முடியாது. இது என்னவா புரிஞ்சுக்கணும்? மனதிற்கு மனதாக புரிஞ்சுக்கலாம், ஆனா மனதில் புரிந்து கொள்ள முடியாது. வெரிக்கும் சூக்ஷமான ஒரு சென்டென்ஸ். மனதிற்கு மனமாக புரிந்து கொள்ளலாம், ஆனால் மனதில் என்ன பண்ண முடியாது? இத அறிவடு பொருளாக அறிய முடியாது. மனம் ந கச்சதி ந வித்மக. என்ன சொல்றாரு? இந்த மாதிரி வார்த்தைகளால் விளக்க எங்களுக்கு தெரியாதுன்றார். வாச்சியார்த்தமாக என்னால சொல்லி கொடுக்க முடியும். வாக்குனால போய் ரீச் ஆகாத ஒரு சப்ஜெக்ட், அதை எப்படி போய் நான் உனக்கு வாக்கினால் ரீச் ஆக முடியாத சப்ஜெக்ட் நம்ம இதுலயே பார்க்கலாங்க, லௌகிக விஷயத்திலேயே. இப்ப நான் உனக்கு கேட்கிறேன், the sweetness, what is the difference between the sweetness of தீபாவளி வரதுனால சொல்றேன், what is the difference between the sweetness of jalebi and laddu? Can you explain by words? திந்துத்து பாருங்க. What is the difference between the sweetness of jalebi and laddu? But sweetness nave you cannot explain by words. காரம் you cannot explain by words. நாக்குல வெச்சா தெரியும். இதையே வார்த்தையினால் விளக்க முடியாதுங்க போது எப்படி பிரம்மனை வார்த்தைகளால் வாச்சியார்த்தமாக? சோ அப்பா என்ன பண்றான்? அந்த லட்டை கொண்டாந்து வாயில வச்சாதான் நமக்கு என்ன தெரியுது. அதை போல இங்க எப்படி புரிஞ்சுக்கணும்? ஆத்மா கொண்டாந்து நாக்குல வைக்கிறதா தோல்ல வைக்கிறதா வேண்டாம், லட்சியார்த்தமாக குறிப்பால் இதை உணர்ந்து கொள்ள முடியும். அது சொல்றாரு, நாங்கள் இதை வாக்குல உனக்கு சொல்லிக் கொடுக்க என்னால முடியாதுன்னா வார்த்தைகளால் அதை நாங்கள் அதை அறியவில்லை. வாட்சியார்த்தமா தான் எங்களால சொல்ல முடியும். நீ எங்க போய் ரீச் ஆயிக்கணும்? லட்சியார்த்தமா நீ புரிஞ்சுக்கணும். ஆத்ம ஸ்வரூபம், ஆத்ம ஞானம். நாங்கள் ந வித்மக ஏத்தத்து இதை இந்த பிரம்மனை யதா எப்படி அனுசிஷ்யாத்து உபதேசிக்க விளக்க முடியும்? ந விஜானீமக எங்களுக்கு அது தெரியாது. எல்லாத்தையும் ஒரே லைன்ல சொல்லிட்டு முதல் லைன்ல கம்ப்ளீட் பண்ணிட்டு அவன் திருன்னு இது முடிச்சிருப்பான் ஸ்டூடெண்ட். இதுக்கு மேல இவ்வளவுதான் எங்களால விளக்க முடியும், இதுக்கு மேல எங்களால சொல்லி தர தெரியாது. ந வித்மகா அது பாருங்க, ந விஜானியக. ஏன்? அறிவடு பொருளாக நீ தேடுற வரைக்கும் நான் சொல்றது புரியாது. அறிபவனுடைய சொரூபமாக நீ இதை புரிந்து கொள்ளணும். என்ன சொல்றாரு? இட் cannot be explained by. அந்த பிரம்மனிடத்தில் கண்கள் செல்வதில்லை, கண்ணுக்கு அறிவடு பொருளாக இல்லைன்னு அர்த்தம். அப்ப கண்ணுனா ஞானேந்திரியங்களுக்கு நம்ம சேர்த்துக்கணும். அதான் சொன்ன போன ஸ்லோகத்துக்கு அப்படிதான் வருது. அவர் ஒன்ன போட்டார்னா அதனுடைய எல்லா கான்செப்டும் முடிஞ்சுக்கணும். கண்ணுக்குன்னா ஞானேந்திரியங்களுக்கு அது அறிவடு பொருளாக இல்லை, அதனால ஞானேந்திரியங்கள் உனக்கு அதை பற்றிய ஞானத்தை கொடுக்க முடியவே முடியாது. வாக்கு இது எது? கர்மேந்திரியம். கர்மேந்திரியத்தின் மூலியமாக அதை நாம் அறிய முடியாது. அடுத்தது மனம். பாத்தீங்க, எல்லா வரிசையும் வருது பாருங்க. ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், மனம். அது மனம் அங்கு செல்வதில்லை. அறிவடு பொருளாக மனம் அதை அறிய முடியாது. மனதிற்கு மனமாக நீ புரிஞ்சுக்கலாம், ஆனா மனதால் அறிவடு பொருளாக நீ அதை எப்படி, நம்ம ஒரு பொருளை எப்படி மனது பார்க்குது? அறிவடு பொருளா பார்த்துட்டு இருக்கோம்னா ஆப்ஜெக்ட். ஏன் கேட்டா இது நீ சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் never be an object. An object cannot be a subject. Cannot be a subject. இதுதான் டீச்சிங்க. நாம படிக்கிறது சப்ஜெக்ட், உன்னை பற்றிய அறிவு. அதை என்னவா பார்க்க முடியாது நீ? A subject cannot never ever be a object.
An object never ever can be a subject. So subjectா நீ புரிஞ்சுக்கலாமே தவிர ஆப்ஜெக்டா நீ இதை புரிந்து கொள்ள முடியாது. அது சப்ஜெக்ட், நெவர் பி ஆப்ஜெக்ட் ஃபார் யுவர் விஷன். கிடைக்கும் தேடாத. ஆனா என்ன சொல்றோம் உலகத்துல, எனக்கு ஆத்ம அனுபவம் ஏற்பட்டதை பத்தி புக்கே இருக்கு மார்க்கெட்ல. என்னுடைய ஆத்ம அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஆத்மா. எப்படி கரெக்ட் ஆகும்? இந்த ஒரு லைன் நீங்க அங்க அப்ளை பண்ணி பாருங்க. ஒரு அனுபவம் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப எல்லாருமே எதை தேடுறோம்? ஆத்மா பத்தி படிக்கிறோம். ஒரு அனுபவம் சிக்குமா? கண்ண மூடி உட்கார்ந்தா சிக்குமா? இல்லது நிதித்தியாசனம் பண்ணும்போது சிக்குமா? சிக்காது. அப்படி சிக்குச்சுன்னு சொன்னீங்கன்னா நீங்க பார்த்தது ஆத்மா இல்ல. என்ன நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்களோ அது ஆத்மா இல்லைன்னு ஒரே லைன்ல முடிச்சுக்கலாம். ஏன் இது எக்ஸ்பீரியன்ஸுக்கு வராது அப்படின்னா, எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் என்னை தவிர்த்து வேறானது, சப்ஜெக்டை தவிர்த்து வேறான ஒரு ஆப்ஜெக்ட் தான் எக்ஸ்பீரியன்ஸ்க்கே வர முடியும். எனக்கு நானே எப்படிங்க எக்ஸ்பீரியன்ஸுக்கு வருவேன்? ஆனா புக்கெல்லாம் இருக்குது. ஆத்மா அனுபவம், பிரம்ம அனுபவம், ஆத்மா அனுபவம் பெறுவது எப்படி, அது விரைவில் பெறுவது எப்படி, வித்து தள்ளும் புக்கு. ஏன்னா எல்லாம் தேடிட்டு இருக்கமா, இவங்க சொல்லிட்டாங்களே விரைவில் பெறுவது எப்படி. எங்க உபனிஷத்துக்கு தெரியாது, இறைவனுக்கு தெரியாது விரைவில் பெறுவது எப்படின்னு. அப்படி விரைவில் எல்லாம் அதை பெற முடியாது. மொத்தத்தில் அது அந்த அனுபவங்கிறது தப்பு. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணங்கிற ஆத்மா அனுபவத்தை பெற்றேன், நெவர் எவர், பிகாஸ் இட் இஸ் சப்ஜெக்ட். ஆச்சா, அப்படி அனுபவம் ஏற்பட்டது அப்படின்னா என்ன அனுபவம் ஏற்பட்டதோ அது ஆத்மா அல்ல. இது தெளிவா புரிஞ்சுக்கணும். அனுபவத்தை தேடக்கூடாது. ஏங்க அப்ப ஆத்மானந்தம், ஆத்ம ஞானத்தினுடைய பலனான மோட்சத்தை மனம் அனுபவிக்கும். ஆத்ம ஞானத்தில் அனுபவிக்க முடியாது. இப்ப நீங்க ஆத்ம ஞானத்தை பெற்றதற்கு அப்புறம் when you are, நேத்த கிளாஸோட ஜாயின் பண்ணி பாருங்க, when you loses your individuality you experience the ஆனந்தம் in your mind only. so மோட்ச பலன் இண்டிவிஜுவாலிட்டியை தொலைச்சதுக்கு அப்புறம் மனம் அதை என்ஜாய் பண்ணும். அதுதான் பிரம்மானந்தம்னு பேரு. பிரம்மங்கிறது தனியா அனுபவிக்கக்கூடிய ஒரு வஸ்து. ஐஸ்கிரீம் மாதிரி சொல்றேன் நான். பிரம்மங்கிறது ஒரு ஐஸ்கிரீம், அதை அனுபவிக்கிறது அப்படி அல்ல. இட்ஸ் அத ஞானத்தை பெற்றதற்கு பிறகு மனம் ஒரு மோட்சத்தை, மோட்ச பலனை அனுபவிக்கலாம். எது மனம்ங்கிறது? சம்சார துக்கத்திலிருந்து விடுபட்ட அனுபவம் மனதில் கிடைக்கும். சம்சார துக்க நிவிருத்தி தான் நம்ம அனுபவிக்க முடியும். அது நிவிருத்தினா என்னது? ஆனந்தம். அது வேற. ஞானம் என்பது cannot comes under experience. உங்களுடைய அனுபவத்துக்கு ஞானம், ஏன்னா இட்ஸ் யூ. அப்ப நீங்க உங்களை அனுபவிக்கணும், அப்ப இன்னொரு ஆள் உள்ள இருக்கணும். உங்களுடைய நான் ஒரு அனுபவிக்கணும்னா எனக்குள்ள இன்னொருத்தர் இருக்கணும். அவன் தான் என்னை அனுபவிக்க முடியும். அப்ப அவனுக்கு இன்னொருத்தர் இருக்கணும், அவனுக்கு இன்னொருத்தர் இருக்கணும். அது ஒரு தோஷமா போயிட்டே இருக்கும். நோ நெவர் எண்டிங் ப்ராசஸ். ஸோ ஆத்ம ஞானத்தை என்ன பண்ண முடியாது? அனுபவிக்க முடியாது. பிகாஸ் இட்ஸ் மீ. அதனால் கிடைக்கிற மோட்ச பலனை யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ், நாட் பிரம்ம ஞானம். ஸோ அந்த பிரம்மனிடத்தில் கண்கள் செல்வதில்லைனா எல்லா ஞானேந்திரியங்கள், வாக் செல்வதில்லைனா எல்லா கர்மேந்திரியங்கள், அதை நடந்து அடைய முடியாது. கைகளினால் அதை பிடிக்க முடியாது. எல்லா கர்மேந்திரியத்தையும் என்னென்ன வேலையோ அதனால செய்ய முடியாதுன்னு புரிஞ்சுக்கணும். கைகளினால் அதை பிடிக்க முடியாது. இதைத்தான் பகவான் கிருஷ்ணன் அப்படியே விளக்கியிருப்பார். இந்த இடத்த தான், கைகளினால் அதை பிடிக்க முடியாது, கால்களில் சென்று நடந்து பிடிக்க முடியாது, வாக்கினால் அதை விளக்க முடியாது. கர்மேந்திரியங்கள். ஞானேந்திர கண்ணால் அதை பார்க்க முடியாது, காதால் அதை கேட்க முடியாது, மூக்கால் அதை உணர முடியாது, நாக்கால் தோளால் அதை உணர முடியாது, அதை சிதைக்க முடியாது, அழிக்க முடியாது அப்படிங்கிற கருத்து அங்க வரும். அதைத்தான் இங்கிருந்து அவர் அங்க பாடி லிஃப்ட் பண்ணியிருக்காரு. அப்படி அதை ஒண்ணும் மன வாக்கு அங்கு செல்வதில்லை, மனமும் செல்வதில்லைனா அப்புறம் எப்படிங்க புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, மனதினுடைய அறிவாடு பொருளாக நீங்க அதை தேடாதீங்க. மனதிற்கு மனம் ஆர்சி ஒன்று இருக்குன்னா, அது எனக்கு தெரியுதுன்னா, நான் அறிவுள்ளவள்னா, இட் இஸ் ரிஃப்ளக்ஷன் ஒன்லி. அப்ப ரிஃப்ளக்ஷன் ஒன்று இருக்குன்னா,
அதுக்கு காரணமான ஓசின்னு ஒன்று இருக்கணும். அவ்வளவுதான் புரிஞ்சுக்க முடியும். நான் ஓசியை பார்க்கறேன், ஓசியை கேட்கறேன், ஓசியை நுகர்றேன், ஓசியில் டேஸ்ட் இட்ஸ் நாட் பாசிபிள். அதான் லட்சியார்த்தமாக ஒன்று இருக்குன்னு புரிஞ்சுக்கிறோமே தவிர we cannot go and experience பிரம்ம ஞான அனுபவம். புரிஞ்சுங்களா? blunder mistake that many of the students அனுபவம் நம்ம அனுபவிக்க முடியாது. அது என்னால் மறக்க முடியாத அனுபவம். எங்கூட படித்த ஒருத்தர் ஒரு கிளாஸ் முடியுது நடந்து, ஒரு கிளாஸ் வந்து அடுத்த கிளாஸ் வந்து சொல்கிறாங்க, ஜி நான் எதை பார்த்தாலும் எனக்கு ஒரு இதில் கூட வரும், எல்லாமே கிருஷ்ணராக தெரிகிறான். அதனோட டீச்சிங் இதுதான். ஈஷா வாஷ்யம் இதகும் சர்வம் தான் கிருஷ்ணராக. அது கோபியர்கள் எதை பார்த்தாலும் அவங்களுக்கு என்னதான் தெரிஞ்சுது, கிருஷ்ணராக தெரிந்தார்கள். அப்படின்னா வாட்சியார்த்தம் புரிஞ்சக்கூடாது. அப்போ மரம் கிருஷ்ணராக தெரிஞ்சா, சாப்பாடு கிருஷ்ணா தெரிஞ்சா எதை அள்ளி சாப்பிடுவாங்க கோபியர்கள்? சாப்பாடு சாப்பாடாக தான் தெரியும், கிணறு கிணறாத்தான் தெரியும். அப்பதான் அங்கிருந்து தண்ணி வந்து குளிக்க முடியும். நான் சொல்றது வியாபாரத்தில் வாழ்றாங்க கோபியர்கள், உலகத்தில் வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு எல்லாமே கிருஷ்ணா தெரிஞ்சதுன்னா சாப்பாடு கிணறா கிருஷ்ணா தெரிஞ்சு, கிணறு கிருஷ்ணா தெரிஞ்சா எதை அள்ளி சாப்பிட்றது, எதுல தண்ணி மோக்கிறது, தண்ணி ஒன்று குளிக்கிறது, பெரிய ப்ராப்ளம் வந்துடும். அப்படி வாட்சியார்த்தம் புரிஞ்சு கொள்ளக்கூடாது. இங்கு இருப்பது அனைத்தும் ஈஸ்வரனை தவிர்த்த வேறல்லங்கிற ஞானத்தில் இருந்தவர்கள் கோபியர்கள். இங்கு இருப்பது அனைத்தும் ஈஸ்வரனை தவிர்த்து வேறல்ல. அதைத்தான் அவங்க கிருஷ்ணங்கிற வேர்டு போட்டு சொல்றாங்க. அந்த ஞானத்தை உடையவர்கள் கோபியர்கள். இந்த காலத்துல அதை தவறா புரிஞ்சுக்கிட்டு இத்தனை பேரை லவ் பண்ணிட்டு இருந்தாரா கிருஷ்ணர், மட ஜனங்க புரியாம ஓளறிட்டு கிடக்குறாங்க. என்னென்ன இவருக்கு இத்தனை காதலிகளா? ஏன்னா எது, அதாவது யாரு நம்ம இந்து மதத்தில் இருப்பவர்களை, நீங்க வெளியில் இருக்கவங்கள அவங்களுக்கு யாருமே தெரிய போறதில்ல. படிச்சுட்டுங்கிற பேர்ல கோபியர்கள் ஒரு வேர்டு தெரிஞ்சிச்சுட்டா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கோபியர்கள் கிருஷ்ணா அப்படின்னா ஈஷா வாஷ்யம் இதகும் சர்வம்ங்கிற ஞானத்தை உடையவர்கள் கோபியர்கள். எல்லாவற்றையும் அவர்கள் ஈஸ்வரன் ரூபமாக இருக்கிற கிருஷ்ணராக கண்டார். அதை புரிஞ்சுக்கும். முதல்ல நாம புரிஞ்சுக்கணும். ஒருத்த வந்து நம்மளை தாக்குறான்னா முதல்ல சப்ஜெக்ட் நமக்கு இருக்கணும். இதுதான் இங்கேயும் சொல்றாரு. என்ன சொல்றாரு? மனம் அங்கு செல்வதில்லை, வாக்கங்கு செல்வதில்லைன்னா மனதுக்கு அறிவடு பொருளாக நீ அதை அறிஞ்சு கொள்ள முடியாது. மனதிற்கு மனமாக. அப்ப ஆர்சின்னு ஒண்ணு நான் எனக்கு இருக்கு, அறிவுள்ளவள் அறிவுன்னு எனக்குள்ள இருக்குன்னா இட் இஸ் ரிஃப்ளக்ஷன், இட் இஸ் நாட் ஒரிஜினல். அப்ப கண்டிப்பா அது ஒரிஜினல். அதற்கு காரணமான ஒரிஜினல் தட் இஸ் ஆத்மா, தட் இஸ் பிரம்மா. சிதாபாசம் is different from original. RC is different from original. கம்ப்ளீட்லி வேற கிடையாது. இட் இஸ் ரிஃப்ளக்ஷன், இட் இஸ் மித்யா, தட் இஸ். இப்ப கண்ணாடி முன்னால் நிக்கிறீங்க, கண்ணாடி முன்னால் நிக்கிறது என்னது? இட்ஸ் நாட் ஒரிஜினல். ஆனா என்ன மாதிரியே இருக்குது, பட் நாட் கண்ணாடியே தெரியுது என்னோட பிம்பம். இட்ஸ் நாட் ஒரிஜினல். ஒரிஜினல் இங்க இருக்கேன், காஃபி இங்க தான் குடிப்பேன், பொட்டு இங்க தான் வைப்பேன், பட் ஐ யூஸ் த மிரர். கரெக்டா பொட்டு வைக்கிறதுக்கு we are using it, no problem. We are using chitabhasa to live in this world, but that is not me. ஏன்னா அது ரிஃப்ளக்ஷன். அப்ப கண்டிப்பா என்ன இருக்கணும்? ஒரிஜினல் ஒன்று இருக்கணும்னு புரிஞ்சுக்க தான் முடியுமே. இது லட்சியார்த்தமாக புரிஞ்சு கொள்ளலாமே தவிர அதை வாக்கால விளக்கவோ, அதை வந்து கண்ணால வாக்கவோ, அல்லது கர்மேந்திரியங்களால் அதை போய் பிடிக்கவோ முடியாது. மனம் செல்வதில் அந்த பிரம்மனை நாங்கள் அறியவில்லைன்னு என்ன அர்த்தம்? நீ சொல்ற அறிவடு பொருளாக நாங்கள் பிரம்மனை அறியலை உனக்கு சுட்டி காட்டுவதற்கு. நாங்கள் அதை அறிவடு பொருளாக பிரம்மனை நீங்களே அறியலையா? சரி கிளம்பு. குருவே சொல்லிட்டாரு பிரம்மனை நாங்கள் அறியவில்லை என்று வாட்சியார்த்தம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நாங்கள் அதை அறிவடு பொருளாக நாங்கள் அறியவில்லை, அதனால உண்மையில் நாங்கள் பிரம்மனை அறிந்தவர்கள் இன்டைரக்டா சொல்றோம். என்ன டீச்சிங்? பிரம்மனை அறியவில்லைன்னு என்ன புரிஞ்சுக்கணும்? அறிவடு பொருளாக நான் அறியலப்பா, என்னுடைய சொரூபமாக நான் அறிந்துள்ளேன். அதை வாக்கால விளக்க முடியாது, லட்சியார்த்தமாக தான் நான் சொல்றத. ஆர்சின்னு ஒண்ணு இருக்குன்னா ஓர்சி ஒண்ணு இருக்குன்னு புரிஞ்சுக்கணுமே தவிர you cannot see the OC, you cannot experience that OC, you cannot experience that Atma, you cannot experience that Brahma. That is the teaching. அது பிரம்மனை என்ன பண்ண முடியாது? எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. பட் அந்த பலனை, அந்த ஞான பலனை என்ன பண்ணலாம்? You can enjoy your mind. புத்தியில் மனதில் அனுபவமாக கிடைக்கிறது அந்த பலன் தானே தவிர ஞானம் அனுபவத்திற்கு வராது. அந்த பிரம்மனை நாங்கள் அறியவில்லை அப்படின்னு என்ன வேணா, அறிவடு பொருளாக நாங்கள் அறியவில்லைன்னு எழுதி வச்சுக்கணும்.
அடுத்தது இந்த பிரம்மனை எப்படி உபதேசித்து விளக்க முடியும்? எப்படி என்னுடைய வாக்கால்? இதுதான் அடிக்கடி சொல்லு ஆச்சரியவத்து பகவான் இதேதான் அங்க சொல்லுவார். ஆச்சரியம் இது வார்த்தைகளால் விளக்க முடியாத ஒரு விஷயத்தை ஒரு வஸ்துவை வாக்கினால் புரிய வைக்கணும்னு ஒரு குரு உட்கார்ந்து இருக்கிறது ஆச்சரியம். அந்த வார்த்தைகளால் புரிந்து கொள்ளப்பட முடியாத விஷயம்னு தெரிஞ்சுக்கிட்டு வகுப்புல 5 மணிக்கு வந்து உட்கார்ந்து கிளாஸ் கேட்கறதும் என்னதுதான் ஆச்சரியம். சிஷ்யர்களும் ஆச்சரியம். அப்படி சொன்னாலும் புரியாத விஷயத்தை புரிஞ்ச ட்ரை பண்றவங்களும் ஆச்சரியம், புரிந்தவர்களோ ஆச்சரியமா ஆச்சரியம். அதான் இது பேஸ் பண்ணி தான் அவர் அங்க எழுதிப்பார். ஆச்சரியம் ஆச்சரியமே இதுதான். இந்த பிரம்மனை எப்படி உபதேசித்து விளக்க முடியும் என்றும் அறியாதவர்களாக இருக்கிறோம். வாச்சாத்தியமாக எங்களால் பிரம்மனை விளக்க முடியாதுன்னு அர்த்தம். எங்களுக்கெல்லாம் சொல்லித்தர தெரியாதுன்னு சொல்றாரு. என்ன எங்களுக்கே தெரியாது? ஐயோ, இந்த நேரம் படிச்சு பாருங்க, நீங்களே படிச்சு பாருங்க. இவரே என்ன சொல்லிட்டாரு? எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்கிறாரு, விளக்க தெரியாதுங்கிறாரு, பிரம்மனையும் தெரியாதுங்கிறாரு, விளக்கவும் தெரியாதுங்கிறாரு. அப்ப என்ன பண்ணலாம்? வைண்ட் அப் த கிளாஸ். குரு தட்சணை இதுவரைக்கும் சொல்லி கொடுத்த அந்த ஒரு ஸ்லோத்திரத்துக்கு இந்தாங்க குரு தட்சணை கொடுத்துட்டு அந்த ஸ்டூடெண்ட் கிளம்பிடலாம். அது என்னது? வாச்சியார்த்தம். அப்ப லட்சியார்த்தமா என்ன? குறிப்பாளரே உணர்த்துகிறார். நான் அறிபடு பொருளாக உனக்கு அதை விளக்க முடியாது, அறிபடு பொருளாக என்னால சொல்லித் தருவதே, ஏன்னா அது அறிபடு பொருளாக இல்லை, அது அறிபவன் சொரூபமாக இருக்கு. அதான் சொல்றாரு. மற்ற பொருள்களை போல், கீழே பாருங்க, இவ்வளவு நாள் பண்ணினத சின்னதா 2 லைன் எழுதிட்டாங்க. மற்ற பொருள்களை போல், இந்த உலகத்தில் நீ பார்த்துட்டு இருக்கிற பொருள்களை போல் பிரம்மனை அறிய அப்படின்னு என்ன அர்த்தம்? அறிபடு பொருளாக அறிய முடியாது. மற்ற பொருள்களை விளக்குவதை போல், ஏன்னா ஒரு ஆப்ஜெக்ட் விளக்குறது ஈஸி. ஒரு செல்போன் எடுத்தோம்னா இட்ஸ் பிளாக் இன் கலர், இது ஃப்ரண்ட் பார்ட், இது பேக் பார்ட் எல்லாம் சொல்லும். ஒரு சரீரத்தை எடுத்தோம்னா இது அப்டமன், இது ஸ்டமக்கு, இது கை, இது கால். we can explain it very easy. டாக்டர் எல்லாம் ஒரு பணத்தை படுக்க வச்சு உள்ள இருக்கிற லிவர் எல்லாமே சொல்ல முடியும். பட் நாட் ஆத்மா. நோ டாக்டர் கேன் எக்ஸ்பிளைன் அபவுட் ஆத்மா. அதுக்கு அறிபடு பொருளாக, உடம்பு அறிபடு பொருளாக இருக்குது. they are teaching using a dead body by opening it. they are teaching. it's easy, very easy. பட் இது என்னது? அப்படி கிடையாது. பொருள்களை விளக்குவது போல் விளக்கவும் முடியாது என்பது இதனுடைய உட்கருத்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.